அனைவருக்கும் வணக்கம். சுயஜாதகங்கள்ல எந்த கிரகம் யோகம் செய்யும் அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். பொதுவாகவே அப்பாயின்மெண்ட்ல கேட்கக்கூடிய கேள்விகள், என்னுடைய வாழ்க்கையில என்னை முன்னேற்றக்கூடிய காலகட்டம் எப்பொழுது வரும் அப்படின்றது பெரிய கேள்வியா இருக்கு. தொழில் செய்பவர்களுக்கு தொழில முன்னேற்றத்திற்கான காலம் எப்பொழுது, வேலை செய்பவர்களுக்கு வேலையில ப்ரொமோஷன் கிடைக்கக்கூடிய காலகட்டம், இடமாற்றத்தோடு நல்ல ஒரு ஊதியம் கிடைக்கக்கூடிய காலகட்டம் எப்போ, அதுபோல் வேலை இல்லாதவர்களுக்கு வேலை கிடைக்கக்கூடிய காலகட்டம், குடும்ப மகிழ்ச்சியாக இருக்கக்கூடிய காலகட்டம்னு எப்பொழுதுமே ஒரு மனமகிழ்ச்சியை சார்ந்த திருப்தியை நோக்கி ஜாதகர்கள் கேள்வி கேட்கிறத பார்க்க முடியுது. அந்த வகையில சுய ஜாதகங்கள்ல இதை சொல்லிட முடியுமா? இந்த கிரகத்தோட தசை நடக்குது, இந்த கிரகத்தோட புத்தி நடக்குதுன்னா பெரும் துன்பங்கள் இல்லாமல் உங்களுக்கு நல்ல பலன் இருக்கும் அப்படின்னு சொல்ல முடியுமான்னா கண்டிப்பா சொல்ல முடியும். அதை பற்றி தான் இந்த பதிவுல பார்க்க போறோம். மேஷம் முதல் மீனம் வரை 12 லக்னத்தில் பிறந்தவர்களுக்கும் எந்த கிரகம் யோக கிரகம்ன்றதை பத்தி பார்க்க போறோம். பொதுவாகவே யோகம் என்றால் என்ன சொல்றோம்? ஒரு மனிதனுடைய வாழ்க்கையை அடுத்த கட்டத்திற்கு முன்னேற்றக்கூடிய காலகட்டத்தை தான் நம்ம யோக காலகட்டம்னு சொல்றோம். அதை சுயஜாதகங்கள்ல எந்த கிரகம்லாம் கொடுக்குதுன்னா 5, 9ஆம் அதிபதிகள் குறிப்பாக இது போன்ற நல்ல பலன்களை செய்கிறார்கள். அதற்கு அவர்கள் எப்படி இருக்கணும்னா, அவங்களுடைய ஜாதகத்துல ஸ்தான பலத்தோட இருக்கணும். ஸ்தான பலத்தோட இருந்து அவர்கள் தசாபுத்தியை நடத்தினார்கள் என்றால் கண்டிப்பாக அந்த தசாபுத்தி உங்களுடைய வாழ்க்கையை மகிழ்ச்சிகரமாக மாற்றும். ஆதிபத்திய பலனை பொறுத்து எந்த ஆதிபத்தியமோ அந்த ஆதிபத்தியத்துல உங்களை திருப்திகரமாக மாற்றி மன மகிழ்ச்சி அடைய செய்யும். ஸ்தான பலன்னா என்ன, அதை தெரிஞ்சுக்கணும். 5, 9ஆம் அதிபதிகள் ஆட்சியோ உச்சமோ நீசபங்க யுகத்திலேயோ பரிவர்த்தனையிலோ வர்க்கோத்தமோ திக்பலம் இது போன்ற நிலைகள்ல நட்பு பெற்ற நிலைகள்ல ஸ்தான பலத்தோட இருந்துச்சுன்னா, அந்த கிரகத்தோட தசை வந்துச்சுன்னா உங்களுக்கு அதிர்ஷ்டம். அந்த கிரகத்தோட புத்தி காலகட்டம் நடக்குதுன்னா உங்களுக்கு சற்று ஆறுதல் கொடுக்கும். ஒரு உதாரணத்துக்கு சொல்லணும், மேஷ லக்னத்துல பிறந்திருக்கீங்கன்னா முழு அவயோகர் புதன். புதன் தசையே நடப்புல இருக்குன்னா அந்த புதன் தசையில திரிகோணாதிபதிகள்னு சொல்லக்கூடிய சூரியனுடைய புத்தியோ குருவோட புத்தியோ வந்ததுன்னா உங்களுக்கு ரிலாக்ஸேஷன் பீரியட். அந்த காலகட்டம் உங்களுக்கு சற்று நல்லதை செய்யும், நல்ல பலனை கொடுக்கும். அதுபோல மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா சூரிய தசையோ குரு தசையோ வருது, சூரியன் ஸ்தான பலத்தோட இருக்கிறார், குரு ஸ்தான பலத்தோட இருக்கிறாருன்னா அதுதான் உங்களுடைய வாழ்க்கையில யோக தசை. அந்த தசையில தான் நீங்க பெயர் புகழ் கௌரவம் பணம் பொருளாதாரத்தை பெற போகிறீர்கள். இந்த யோக கிரகம்ன்றது என்ன செய்யும் அப்படின்னா உங்களுடைய தளத்தை மாற்றும். உதாரணத்திற்கு ஒரு சாதாரண நபர் தான் ஒரு ஹோட்டல் உணவகம் டெய்லி சாப்பிட்றதுனால இதுல விளக்கம் கொடுக்குறோம். ஒரு நார்மலா ஒரு நியூட்ரலா ஒரு ரோடுகள் எல்லாம் பாத்தீங்கன்னா கடை இருக்கு, ஷாப் இருக்குன்னா மாஸ்டர் பாத்தீங்கன்னா நெருப்பு பக்கத்துல நின்றுட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு சாப்பாடு செஞ்சுக்கிட்டு இருப்பார். இதே ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல்ல பாத்தீங்கன்னா அதே நெருப்பு பக்கத்துல நின்று தான் சாப்பாடு செய்ய போறார். 2 பேருக்குமான பண வேறுபாடு, இவருக்கு எவ்வளவு ஊதியம் அவருக்கு எவ்வளவு ஊதியம், ரெண்டும் வித்தியாசப்படும். ரெண்டுமே வித்தியாசப்படக்கூடிய நிலையில இருக்கும். அது போலதான் ஒரு வாகனம் ஓட்டக்கூடிய நபர் பெரிய பணக்காரர்களுக்கும் முதலாளிகளுக்கும் வாகனம் இயக்குவதற்கும் ஓன்ல ஒரு டாக்ஸி போர்டு இயக்குறதுக்கும் நிறைய வித்தியாசம். அதுபோல ஒரு பர்சனல் அசிஸ்டன்ட் ஒரு 100 crore பண்ற ஒரு கம்பெனிக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கும் 10,000 கோடி ரூபா ப்ராக்ரஸ் பண்ற ஒரு கம்பெனிக்கு பர்சனல் அசிஸ்டண்டா இருக்கிறதுக்கும் வித்தியாசம். ஆனால் வேலை ஒன்று, அதனுடைய தரம் வேறு, அதாவது கிடைக்கக்கூடிய ஊதியம் வெகுமதி வேறு. இது போன்று ஒருவருடைய உழைப்பிற்கு பெரும் வெகுமதியை பெற்றுத்தரது தான் இந்த யோக கிரகங்கள். வாழ்க்கையும் அப்படித்தான். ஒரு மனிதனுக்கு நல்ல துணைவர் அமைவது, ஒரு மனிதனுக்கு நல்ல வீடு அமைவது, வேலை அமைவது, இது போன்ற தடங்கள் இல்லாமல் பெரும் அதிர்ஷ்டத்தை கொடுக்கறது தான் இந்த யோக கிரகங்கள். அதை பற்றி தான் பார்க்க போறோம். இந்த கிரகத்தோட தசை நடக்குதுன்னா நீங்க தாராளமா புது முயற்சி செய்யலாம், உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுதுன்னு அர்த்தம். அவயோக காலகட்டத்துல பயணப்படுறீங்கன்னா நாம சொல்லக்கூடிய இந்த கிரகத்தோட தசை நடக்குது, அந்த கிரகம் ஸ்தான வலுவோட இருந்துருச்சுன்னா கண்டிப்பாக வெற்றி. இதுல ஒரே ஒரு விதி மட்டும், அந்த கிரகம் எந்த நிலையிலும் பங்கப்பட்டு இருக்கக்கூடாதுன்றது மட்டும்தான் விதி. அந்த வகையில மேஷ லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா நெருப்பு லக்னம். மேஷம்ன்றது நெருப்பு. இந்த நெருப்பிற்கு அடுத்த 2 நெருப்புகளான சிம்மமும் தனுஷும் யோகம் பண்ணும். அடுத்த 2 நெருப்பு வீடுகளான சிம்மமனையும் தனுசுமனையும் யோகம் பண்ணும். அதிபதி சூரியனும் குரு யோகம் பண்ணுவார். சூரிய தசை நடக்குது, குரு தசை நடக்குது, நல்லது நடக்கும் ஸ்தான பலத்தோட இருந்துச்சுன்னா. அதே போல எந்த அவயோக கிரகத்தோட தசை வேணாலும் நடக்கட்டும், அதுல சூரிய புத்தி காலகட்டம் குரு புத்தி காலகட்டம் நன்மையை பண்ணும் ஸ்தான பலத்தோட இருக்கும்போது. அடுத்ததாக நீங்கள் நில ராசியில பிறந்திருக்கிறீங்க, நில லக்னம் ரிஷப லக்னத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா உங்களுக்கு 2 நில மற்றொரு ராசிகளான சிம்மத்திற்கு அடுத்ததான கன்னியும் தனுஷுக்கு அடுத்ததான மகரமும், இதுதான் உங்களுக்கு யோகமான வீடுகள். ரிஷபத்தில் பிறந்தவர்களுக்கு கன்னியும் மகரமும் யோகமான வீடு. கன்னிக்கு அதிபதி புதனும் சனி பகவானும் யோகாதிபதிகள். இந்த புதன் தசையோ புதன் புத்தியோ சனி தசையோ சனி புத்தியோ ஸ்தான பலத்தோட இருந்து நடக்குதுன்னா உங்களுக்கு அது யோக காலகட்டம். உங்கள் வாழ்க்கையில் கடினமான பாதையில போயிட்டு இருக்கீங்கன்னா இந்த காலகட்டம் யோகம் பண்ணும். இந்த கிரகங்கள்லாம் யோகம். இந்த கிரகம் தான் உங்களுக்கு
அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய கிரகங்களாக அமைகிறது. அதுபோல நீங்க காற்று லக்னமான மிதுனத்துல பிறந்திருக்கிறீங்க, மற்ற 2 காற்று வீடுகளான துலாமும் கும்பமும் உங்களுக்கு யோகம் செய்யும். அதற்கு அதிபதியான சுக்கிரனும் சனி பகவானும் யோகம் செய்வார். சுக்கிரனும் சனியும் தான் மிதுனத்திற்கு யோகர்கள். அவர்களுடைய தசாபுத்தி காலகட்டம் மிகப்பெரிய நல்ல பலனை கொடுக்கும் ஸ்தான பலத்தோட அமரும் பொழுது. அதுபோல நீர் லக்னத்துல பிறந்திருக்கிறீங்க, கடக லக்னத்துல நீங்க ஜனனிச்சிருக்கிறீங்கன்னா மற்ற 2 நீர் லக்னங்களான நீர் வீடுகளான விருச்சகமும் மீனம் தான் யோக வீடு. அதற்கு உண்டான அதிபதிகளான செவ்வாயும் குரு தான் உங்களுக்கு யோகாதிபதி. செவ்வாயோட தசையோ குருவோட தசையோ வருதுன்னா கடகத்துல பிறந்தவங்க நல்லா ரிலாக்ஸா இருக்கலாம். மிகப்பெரிய வெற்றிகள் மிகப்பெரிய அதிர்ஷ்டங்கள்லாம் செஞ்சு கொடுக்கும். புத்தியும் அது போலதான். எவ்வளவு அவயோக புத்தி, சனி தசையே நடக்கட்டும், அவர் வலுத்து அவயோக நிலையை கொடுக்கட்டுமே, அந்த காலகட்டத்தில் கூட செவ்வாய் புத்தி குரு புத்தி உங்களுக்கு சற்று ரிலாக்ஸேஷனோட நல்ல பலனை செய்யும். யோகர் என்று சொல்லக்கூடியவர் உங்கள் ஜாதகத்துல கெட்டு போயிருந்தா கூட உங்களை பெருமளவு துன்பம் படுத்த மாட்டார், அனுபவிக்கக்கூடிய துன்பங்களை கொடுப்பார். துன்பம் கொடுக்குன்ற விதி இருக்கும் பொழுது கூட. அப்போ கடகத்தில் பிறந்தவர்களுக்கு செவ்வாயும் மீனத்திற்கு அதிபதியான குருவும் தான் யோகாதிபதிகள். யோக வீடாக விருச்சகமும் மீனமும் அமைந்திருது. நீங்கள் சிம்மத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, நெருப்பு லக்னமாக இது வருகிறது. மற்ற 2 நெருப்பு வீடுகளான தனுஷும் மேஷமும் ஃபேவர் பண்ணும். தனுஷு மனையும் மேஷ மனையும் உங்களுக்கு அதிர்ஷ்டமான மனை. அதிபதிகளான குரு பகவானும் செவ்வாயும் அதிர்ஷ்டமான கிரகங்களாக அமைகிறது. அதுபோல நீங்கள் காற்றில் பிறந்திருக்கிறீங்கன்னா, காற்றுக்குரிய நிலத்தில் பிறந்திருக்கிறீங்கன்னா நிலத்திற்குரிய மற்ற 2 நில லக்னங்களான கன்னி லக்னத்தில் பிறந்தவர்களுக்கு மற்ற 2 நில ராசிகளான மகரமும் துலாமும் ரிஷபமும் யோகம் செய்யும். ரிஷபமும் மகரமும் யோகம் செய்யும். அதிபதிகளான சனியும் சுக்கிரனும் யோக பலனை பெற்று தருவார்கள். அதுபோல் துலாத்துல பிறந்திருக்கிறீங்க, இது காற்று லக்னம். மற்ற 2 காற்று வீடுகளான கும்பம் மற்றும் மிதுனம் யோக வீடுகள். அதிபதிகளான சனியும் புதனும் யோகாதிபதிகளாக வருவார்கள். நீர் லக்னமான விருச்சகத்துல பிறந்திருக்கிறீங்க, மற்ற 2 நீர் வீடுகளான மீனமும் கடகமும் யோகம் செய்யும். அதுபோல அதற்கு அதிபதிகளான குருவும் சந்திரனும் யோகத்தை செய்வார்கள். மறுபடியும் நெருப்புல பிறந்திருக்கிறீங்க, நெருப்பான தனுசு லக்னத்துல ஜனனிச்சிருக்கிற மற்ற 2 நெருப்பு வீடுகளான மேஷமனையும் சிம்மமனையும் யோகம் செய்யும். அதிபதிகளாக இருக்கக்கூடிய செவ்வாயும் சூரியனும் யோகம் செய்வார்கள். மகரத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, இது ஒரு நில லக்ன அமைகள்ல வருது. இந்த நிலத்திற்குரிய லக்னத்திற்கு ரிஷபமனையும் கன்னிமனையும் யோகம் செய்யும். அதிபதிகளான புதனும் சுக்கிரனும் யோகம் செய்வார்கள் அப்படின்றது தான் விதி. அதுபோல கும்பத்தில் ஜனனிச்சிருக்கிறீங்க, இது ஒரு காற்று லக்னம். மற்ற 2 காற்று வீடுகளான மிதுனமும் துலாமும் யோகம் செய்யும். மிதுனத்திற்குரிய புதனும் காற்றிற்குரிய துலாத்திற்குரிய சுக்கிரனும் யோகம் செய்வார்கள். சுக்கிர தசையோ புதன் தசையோ வருது, கும்பத்துல பிறந்திருக்கிறீங்கன்னா யோகம். சரி, அவயோக தசை வந்துருது, சூரிய தசையோ சந்திர தசையோ, அதுல புதனுடைய புத்தியும் சுக்கிரனுடைய புத்தியும் நன்மையை செய்யும். கண்டிப்பாக உங்களுக்கு சாதகம் பண்ணி கொடுக்கும். நீர் லக்னமான மீனத்துல ஜனனிச்சிருக்கிறீங்க, உங்களுக்கு எந்த கிரகம் யோகத்தை செய்ய முடியும், எந்த கிரகத்தினால் யோக பலனை அனுபவிக்க முடியும்னா மற்ற 2 நீர் வீடுகளான கடகமும் விருச்சகமும் யோக வீடு. அதற்குரிய அதிபதிகளான சந்திரனும் சூரியனும் யோகாதிபதிகளாக செயல்படுவார்கள். அதாவது சந்திரனும் செவ்வாயும் யோகா அதிபதிகளாக செயல்படுவார்கள். சந்திர தசையோ செவ்வாய் தசையோ மீனத்துல இருக்க வருதுன்னா யோகம், சந்திர புத்தியோ செவ்வாய் புத்தியோ வருதுன்னா யோகம். சுக்கிர தசையோ நடக்கட்டுமே, அதுல சந்திர புத்தியும் செவ்வாய் புத்தியும் யோகம் பண்ணி கொடுக்கும், இதுல மாற்றமே இல்லை. நாம இப்ப சொன்ன கிரகம் தான் யோக கிரகம். இந்த கிரகம் உங்களுடைய ஜாதகத்துல ஸ்தான வலுவோட இருந்துருச்சுன்னா அந்த தசையில மிகப்பெரிய வெற்றியெல்லாம் கொடுத்துரும். அந்த புத்தி காலம் எவ்வளவு அவயோக தசை நடந்தாலும் இந்த புத்தி காலகட்டம்லாம் யோக பலனை கொடுத்துரும். அதற்கு ஒரே விஷயம், அந்த கிரகம் ஸ்தான பலத்தோட இருந்துருச்சுன்னா பெரும் அதிர்ஷ்டம் பெரும் யோகங்களை உங்களுக்கு செய்து விடுவார். ஸ்தான பலத்தை இழந்திருந்தா கூட பெரும் துன்பங்களை கொடுக்காமல் சற்று காப்பாற்றிக் கொள்வார் அப்படின்றத உறுதியா சொல்றோம். இதுவே அந்த நாம் மேல சொன்ன 2 கிரகங்களும் அதிக ஸ்தான வலுவை பெற்றிருந்தால் விதிக்குட்பட்டு அந்த கிரகங்கள் ராஜயோகத்தையும் செய்து கொடுக்கும் உங்களுடைய வாழ்க்கையில. ஜோதிட ரீதியான தகவல் அல்லது உங்களுடைய சுய ஜாதகம் சார்ந்த சந்தேகங்களுக்கு ஸ்கிரீன்ல தெரிகிற நம்பரை தொடர்பு கொள்ளுங்க. வாழ்க வளமுடன். நன்றி.